ஓம் சாந்தி. 26/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா நமக்கு உயர்ந்த வழி கொடுத்துருக்காரு. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, பகவானோட வழி உயர்ந்த வழி. அந்த உயர்ந்த வழி பாபா நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ முரளியில் நமக்கு என்ன சொல்றாரோ அது எல்லாமே ஸ்ரீமத் தான். அந்த ஸ்ரீமத் படி நம்ம நடக்க சொல்றாரு. இதுதான் நமக்கு உயர்ந்த முயற்சின்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கிறது மூலமா தான் ஆத்மாவுடைய தீபம் பிரகாசமா எரியும். இப்போ பேட்டரி லோவா இருக்கு இல்லையா, இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகளாக ஆயிருக்கிறோம். எல்லாருமே நம்மளால முடிந்த முயற்சியை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முழுமையான முயற்சி யாரால செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்னன்னு சொல்லி பாபா கேட்குறாங்க. பதில் சொல்றாங்க, யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் மட்டும் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். யாருக்கு எனக்கு ஒரு சிவபாபா தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு மனசு புத்தியில் இருக்குதோ, அவங்க கவனம் ஃபுல்லாக பாபா மேலேயே இருக்குதோ, முரளி மேலேயே இருக்குதோ, அவங்க தான் முழுமையான முயற்சி செய்ய முடியுன்றாரு. தந்தையிடம் முழுமையாக பலி ஆவது தான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சி ஆகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. முழுசாக சமர்ப்பணமாயிடும். எண்ணம், சொல், செயல் மூலமாக நம்ம மனசையும் நம்ம பாபாட்ட கொடுத்துடணும். உடல், மனம், பொருள் எல்லாத்துலேயுமே ட்ரஸ்டியாக இருந்து எல்லாமே அவரது தான், என்ன இது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு முழுமையாக சமர்ப்பணம் ஆகிறது தான் எல்லாத்த விட உயர்ந்த முயற்சி ஆகும் சொல்கிறார் பாபா. பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். அப்படி யாரெல்லாம் எல்லாமே கடவுள் தான், எதாக இருந்தாலும் இப்போ கேட்டுட்டு செய்வாங்க, கடவுள்கிட்ட கேட்டுட்டு செய்வாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவை கேட்டுட்டு எதுவுமே செய்யாது இல்லையா, அப்பா அம்மாட்ட எதாக இருந்தாலும் சொல்லும். அது மாதிரி நம்ம பாபா கிட்ட பலியாகணும். எதாக இருந்தாலும் பாபாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அந்த மாதிரி பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. கேள்வி: உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகின்றார்? இப்போ நம்ம கொண்டாடுறோம் இல்லையா தீபாவளி, ஆனால் உண்மையான தீபாவளி நம்ம கொண்டாட போகிறோம். அதை கொண்டாடுறதுக்காக பாபா நமக்கு எந்த ஆலோசனை, எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறார்? பதில் என்னன்னா, குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை நீங்கள் தாரணை செய்யுங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாகி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீங்களோ அப்போது லட்சுமி நாராயண் ராஜ்யத்துக்கு போக முடியும். அங்கே போயிட்டு அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்ல, அந்த நரகாசுரனை அழிச்சிட்டு கிருஷ்ணரை அழிச்சாரு. அந்த நாள் அன்னைக்கு நம்ம தீபாவளி அப்படின்ட்டு கொண்டாடுறோம். ஆனால் உண்மையிலே அதோடைய மீனிங் இந்த நரகத்தை அழிக்கிறாரு கடவுளே. இந்த நரகத்தை, அதான் நரக அசுரன், அதான் நரகாசுரன் சொல்கிறாங்க. இந்த அசுர குணங்களுடைய இந்த உலகத்தை, நரகத்தை அழிக்கிறார். அழிச்சிட்டு தீபங்களை ஏற்றி வைக்கிறார். ஆத்மாவின் தீபத்தை ஏற்றி வைக்கிறார். அது தீபங்களின் வரிசையை தான் தீபாவளின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உண்மையான தீபாவளி வீடு முழுக்க ஒவ்வொரு வீட்லேயும் எரியணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஆத்ம தீபம் எரியணும். அதுதான் உண்மையான தீபாவளி. எல்லாருக்குமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஆத்ம தீபம் எரியும். எல்லாருமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் விழா கொண்டாடுவீங்க. அங்கே தினம் தினம் தீபாவளி தான். அங்கே பெரிய விழாவாக என்ன கொண்டாடுவாங்கன்னா முடிசூட்டு விழாவை தான் கொண்டாடுவாங்க. முடிசூட்டு விழானா லட்சுமி நாராயணன் பதவி ஏற்பாங்க இல்லையா, அந்த விழா தான் முடிசூட்டு விழா. அங்கே போயிட்டு நீங்கள் அதை கொண்டாடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யணும். இப்போவே நீங்கள் தூய்மை ஆகணும். பாபா சொல்கிறபடி கேட்டு முயற்சி செஞ்சு பாபா நினைவு செய்து எல்லையற்ற தூய்மையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போயிடலான்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள், இப்போது இங்கு அமர்ந்து என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள், தலைமேல் உள்ள பாவங்களை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம் சொல்லி நம்ம சொல்கிறோம். என்ன செய்கிறீங்கன்னு பாபா கேட்குறாரு. நம்ம நடந்தாலும் சுற்றினாலும் உட்காந்துட்டு இருந்தாலும் நம்ம பாபா நினைவுலேயே பல பிறவி நம்ம தலைமையில் இருக்கிற சுமையை இப்போ அழிக்கிறோம். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை இப்போ ஆத்மா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு.
அதனால இப்போ எல்லாருமே கொஞ்சம் பாபா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தை நல்ல முறையில் இப்போ புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்து இருந்தாலும் கூட யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபாவின் ஆலோசனை பிடிச்சதாக இருக்கும். இப்போ நம்ம டெய்லியுமே ஞானம் கேட்குறோம் இல்லையா, சென்டருக்கு போனாலும் அங்கே சொல்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பிடிக்காது. சிலதெல்லாம் முரண்பாடாக நம்ம வாழறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து அந்த ஸ்ரீமத்தை ஏற்றுக்காது மனசு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ யார் வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா சொல்கிற அட்வைஸ் எல்லாமே பிடிக்கும்னு சொல்கிறாரு. எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. நினைவு யாத்திரையில் தூய்மையாகுவீர்கள். பாபா நினைக்க நினைக்க நீங்கள் தூய்மை அடைங்கன்றாரு. சிலரால் முற்றிலும் நினைவு செய்யவே முடியவில்லை. சில பிகேஸ் தான் சொல்கிறாரு, முற்றிலுமாக நினைக்க முடியல. நினைக்க முடியாத அளவுக்கு கர்ம கணக்கு, வேலைக்கு போகிறது, வேலை பிரச்சனை, டென்ஷன் அப்படின்ட்டு அதுலேயே அவங்க வந்து பாபா நினைக்கவே டைம் இல்லை. அந்த அளவுக்கு மாயா வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என புரிந்துள்ளார்கள். சிலர் பாபாவை தினந்தோறும் நினச்சிட்டே இருக்கிறாங்க. நினைக்கிறதுனால நம்ம பாவம் அழியுதுன்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது தனக்காக நன்மை செய்கின்றார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இது நமக்கும் பாபாவுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வெளியில் நான்பிகேஸ்க்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மட்டுமே தந்தை இப்போ கிடைச்சிருக்கிறார். நீங்கள் தந்தையின் அருகிலேயே இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நமக்கு தான் பாபா கிடைச்சிட்டாரு, நம்ம கடவுள் கிட்டவே இப்போ இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம அசுர குழந்தைகளாக தான் இருந்தோம் என்பதையும் புரிஞ்சிருந்துடும். நம்மளும் ஏற்கனவே அந்த சூத்திர வம்சத்தினராக தான் இருந்தோம். எல்லாமே நம்ம சாதாரணமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பிகே ஆன பிறகு தான் நமக்கு பாபா எல்லாத்தையும் புரிய வச்சு இப்போ ஈஸ்வரிய குழந்தையா அவரை மாற்றிட்டார் நம்மளை. இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளோட நம்முடைய சகவாசம் இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே பிகேஸ் தான். அவங்களோட தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து அது சாதாரணமாகவே சொல்லுவாங்க, நல்லவங்களோட உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள், அவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. யாரோட நம்ம சேர்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. நல்லவங்களோட சேர்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். தீய சகவாசம் மூழ்கடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறாரு. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்து கூட சில பிகேஸ் வந்து நம்ம பிகே ஆயிட்டோன்றதே மறந்துடுறாங்க. ஈஸ்வரனுக்கே குழந்தையாயிருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்க மாட்டாங்க, மறந்துடுறாங்க. நாம் ஈஸ்வர வழிபடி தான் நடக்க வேண்டும், தன்னுடைய மன வழிபடி நடக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது, ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். சிலதுக்கு பாபா வந்து பேசுறதுக்கு இப்படி பேசணும், நடக்கணும்னா இப்படி நடக்கணும், எல்லாத்துக்குமே ஸ்ரீமத் கொடுத்துருக்குறாரு. கம்மியாக பேசணும், புன்சிரிப்பா இருக்கணும், சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. தேவதைகள் சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க, நடக்கிறது கூட தேவதைகள் மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாபா வந்து ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. அது மாதிரி மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது, எண்ணம் சொல் செயலில் கூட துக்கம் கொடுக்கக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா முரளியில் சொல்லியிருக்காரு. அந்த வழிபடி தான் நம்ம நடக்கணும். தன்னுடைய மன வழிபடி இங்கே வந்து நடக்கக்கூடாதுன்றாரு. மன வழியே மனிதர் வழி என்று சொல்லப்படுகிறது. பணம் போன போக்கிலேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மனசு வழியில் போகிறது அது மனுஷனுடைய வழின்றாரு. மனிதர் வழி அசுர வழியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம மனசு சொல்கிற வழி அசுர வழியாக தான் இருக்கும். ஏன்னா அது மனுஷனோட வழியாக தான் இருக்கும். அது நம்மளை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடும். எந்த குழந்தைகள் தான் நன்மடைய வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்கள் சதோப்பிரதானமாக ஆவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கின்றனர். யாரெல்லாம் இப்போ 3வது கண் வீழ்ச்சிக்கிட்டாங்களோ, நம்மளும் நன்மை அடையணும், மற்றவங்களையும் கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி நல்லா செய்வாங்க, பாபாவை நல்லா நினைவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். சதோப்பிரதானமான நிலைக்கு மகிமையும் ஏற்படுகிறது. பாபா வந்து இந்த லட்சுமி நாராயணன் கோயில் பாருங்க, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற கோயிலே அந்த கோயிலுக்கு தான் வந்து ரொம்ப மகிமை ஜாஸ்தி. அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க அவ்வளோ சதோப்பிரதான நிலைக்கு போனவங்க, அதனாலதான் மகிமையும் அவங்களுக்கு ஏற்படுகிறதுன்றாரு. நாம் சுகமான உலகுக்கு எஜமானராக வரிசைப்படி இப்போ ஆகிறோம் என்பதையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்மளும் அங்கே தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம். ஆனால் நம்பர் 1 நம்பர் 2ன்ட்டு 108 லட்சுமி நாராயணன் இருக்காங்க. வரிசைப்படி அங்கே உலக எஜமானருடைய போஸ்ட் வந்து இருக்குது. அதுபடி இப்போ நீங்கள் ஆயிட்டுருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவாங்க. நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி
பாபா என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடந்துக்கிட்டு வர வர நமக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸ்ரீமத் தான் அளவுகோல். அந்த ஸ்ரீமத் என்ற அளவுகோல் மூலமா நான் என்ன பதவி அடைய போறேன்னு நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாபா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், முரளியில சொன்னபடி நம்ம நடக்கிறோமா, அப்போ நடந்தோம்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு பதவி அடைவோம். ஃபுல்லா ஃபாலோ பண்றவங்க சிலது அரைகுறையா ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, கடைசியில் எண்ணம் சொல் செயலில் விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம பாபா என்ன சொல்றாரு, முரளியில் என்ன சொல்றாரோ அது எல்லாமே ஸ்ரீமத் தான். அதுபடி நம்ம நடந்துகிட்டே வந்தோம்னா நம்ம உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவு தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனரோ அந்த அளவு பதவி தாழ்ந்து விடும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மன வழியே ஸ்ரீமத்தில் கலந்துருவாங்க. இதுதான் ஸ்ரீமத்து, பாபா இதான் சொன்னாரு, பாபா சொன்னார், பாபா சொன்னார்னு தன்னுடைய மன வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் போட்டு குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி செய்யறது 100 மடங்கு தண்டனை வரும் நமக்கு. தன்னுடைய வழியை வந்து நம்ம நடக்கிறோம்னா அந்த அளவுக்கு பதவி வந்து நமக்கு தாழ்ந்துரும்னு சொல்லி சொல்றாரு. தனக்கு நன்மை ஏற்பட தந்தையின் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நமக்கு நன்மை ஏற்படணும்னா பாபா நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டே இருக்காரு. யார் எந்த அளவு அதன்படி செய்யறாங்களோ அவ்வளோ பாவங்கள் அவங்களுக்கு நீங்கிடும்ன்றாரு. இது கூட ஒரு முயற்சி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக ஆகவே முடியாது சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து பாபா நினைக்காம அமிர்த வேலை எழுந்திருக்காம முழு நாளும் பாபாவை நினைவு செய்யாம நம்மளால தூய்மையாக முடியாது சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து அமிர்த வேலை ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கணும். அதை நம்ம எழுந்திருக்காம நான் நினைக்கிறேன்றது அது சுத்தமா பொய். அது வந்து சும்மாவே என்ன சொல்றாங்கன்னா, அமிர்த வேலையே சரியாவே யாரும் செய்யலைன்ற மாதிரி சொல்றாங்க. சில பிகேஸ் ஒரு பிரதர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்ற உணவே தமோ பிரதான உணவு தான், சமைச்சிட்டாலே அந்த உணவு வந்து தமோ பிரதானம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதை சாப்பிட்றவங்களுக்கு நினைவு சரியா வராது, பாபா நினைவே வராது. நான் வந்து 100% நினைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் பொய். அது உண்மைதான். நம்ம பாபா வந்து 1 மணி நேரம் உட்காந்தா கூட அதுல ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நினைவு செய்யறதே பெரிய விஷயம், 20 நிமிஷம் நினைவு செய்யறதே பெரிய விஷயம். 5 சொரூபமே நம்மளே வந்து வலுக்கட்டாயமா புத்திக்கு பயிற்சி கொடுத்துதான் நினைவு செய்ய முடியுது. மற்றபடி பாபாவை ரொம்ப ஈஸியா யதார்த்தமா நம்மளால நினைவு செய்யவே வர மாட்டோம். அதுவும் அமிர்த வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நினைவு யாத்திரை நம்ம செய்யல, அமிர்த வேலை செய்யாம நான் முழு நாளும் நினைவுல இருந்தேன்னா அது பொய், சுத்தமா பொய். அதிகாலையில நம்ம வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதுதான் நாள் முழுவதும் நினைவு வந்து அது அதிகரிக்கும். ஏன்னா வந்து ஆழ் மனசுல நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் நாள் முழுவதும் நம்ம மனசுல இருக்கும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு பாட்டு கேக்குறீங்கன்னா அந்த பாட்டு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களே எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். சரி இது என்ன பாட்டுன்னே தெரியல, இது காலையில இருந்து என் புத்தியில ஓடிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த அளவுக்கு ஆழ் மனசுக்கு ஆற்றல் இருக்கு. அது என்ன பண்ணும்னா ஒன்னு எடுத்துக்கிச்சுன்னா அது முழு நாளும் அது ஆசை போட்டுட்டே இருக்கும். அதனாலதான் பாபா வந்து 4 மணிக்கு ஏஞ்சி ஆழ் மனசுல என்ன போடுங்க, ஆழ் மனசுல என்ன நினைங்கன்றாரு. ஏன்னா நமக்கு ஆழ் மனசுல என்னென்னமோ ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம பல பிறவிகளுடைய பாட்டு ஆழ் மனசுலதான் இருக்கு. அதனாலதான் கனவுலாம் கண்ணாமன்னு ஒரு நம்ம முன்பின் பண்ணாதது முன்பின் செய்யாததெல்லாம் கனவுல வரும், பார்க்காத இடம்லாம் கனவுல வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆழ் மனசுல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கனவா வரும். இது மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது, இது மாதிரிலாம் இந்த இடத்துக்குலாம் நான் போனதே கிடையாது, அந்த இடம்லாம் எனக்கு கனவுல வருதுன்னா ஆழ் மனசுல கண்டதும் ஸ்டோர் ஆயிருக்குது. அதான் பாபா சொல்றாரு, நீங்க அமிர்த வேலையில 4 மணிக்கு எஞ்சி ஆழ் மனசுல என்ன நினைங்க. என்ன நீங்க வந்து ஆழ் மனசுல போட போட கனவுல கூட நான் தான் உங்களுக்கு வருவேன். கனவுல எப்ப நான் வரணும் அப்பதான் நீங்க முழுசா தூய்மை ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் மற்ற விஷயங்கள் வர வரைக்கும் நீங்க தூய்மையாவே ஆகல. அதனால கனவுல கூட இந்த விகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரவே கூடாது. அது வரைக்குமே நம்ம தூய்மை ஆகலான்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாகவே ஆக முடியாது. அது வரைக்கும் நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். நம்ம வந்து வேணா மற்றவங்க சொல்லலாம், நான் நினைச்சேன், ஃபுல் டே நினைச்சேன், பாபா கூட தான் இருக்கிறேன், பாபா தான் நினைக்கிறேன்ட்டு சொல்லலாம். ஆனாலும் அது உண்மை கிடையாது. நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது தான் அது. அமிர்த வேலை பண்ணாம நான் முழு நாள் நினைச்சேன்றது சுத்தமான பொய். அதனால பாபா சொல்றாங்க, ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும், சாதாரணமா நினைக்க கூடாது. அப்ப வந்து பக்தியில செய்யற மாதிரி ஆயிடும். நான் ஆத்மா, நான் உயிர், இந்த உடல் அல்ல, நான் என்னுடைய அப்பாவை நினைக்கிறேன், பரந்தாமத்துல அப்பா இருக்கிறாருன்ட்டு அப்படிதான் நினைவு செய்யணும். அதுதான் கரெக்டான நினைவு. செந்நிறமான உலகத்துல நானும் புள்ளியா இருக்கேன், பாபாவும் புள்ளியா இருக்கிறாரு, இந்த ஒரு நினைவு தான் சரியான நினைவு. இதுதான் பாவம் போகும். மற்றபடி நினைக்கிறது உங்களுக்கு பாவமே அழியாது.
அதனால பாபா சொல்றாங்க, "நீ என்ன நினைக்காம உங்களால பாவமே உங்களுக்கு போகாது. நீங்க தூய்மையாவே ஆக முடியாது. எப்பயும் போல தான் நீங்க அப்புறம் வாழ்வீங்க. அப்புறம் கடைசியில எல்லார மாரியும் தான் இறந்து போவீங்க. உடல விட்டு போய் இங்கேயே வந்து பொறந்துருவீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எழுந்தாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும் இந்த கவலை தான் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. எழுந்தாலும் சரி, நடந்துட்டு போனாலும் நான் பாபா நினைக்கணும். என் தூய்மை ஆகணுன்ற கவலை தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது? சில பிகேஸ் 40 வருஷம் பிகேஸ், 50 வருஷம், 100 வருஷமா பாபா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷங்களா போதனை பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள். ஆனா உங்களுக்கே தெரியும், நீங்களும் சிவனும் எட்ட இருக்கிறீங்க. நம்ம பாபா கிட்டக இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா? நமக்கே தெரியும் நடுவில் அவ்வளோ மாயா தடைகள் இருக்குது. நமக்கு விருப்பமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல நிறைய விஷயங்கள் இங்க வந்து பூலோகத்தை புடிச்சு நம்ம இழுக்குது. நம்ம மேல போய் பாபாவை நினைக்கணும்ட்டு சும்மா புத்தி மூலமா நினைச்சாலும் கீழே புவியீர்ப்பு விசை மாதிரி கீழே இருக்கிற பொருள், மனுஷங்க எல்லாரும் நம்ம புத்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால பாபா எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளோ வருஷம் தாரணை பண்ணாலும், போதனை உங்களுக்கு கொடுத்தாலும், நீங்க வெகு தூரத்துல இருக்கிறது உங்களுக்கே தெரியும் சொல்லி சொல்றாரு. அந்த அளவு தந்தையை நினைவு செய்யவே உங்களுக்கு முடியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு நினைவு செய்யணும்னா, பிரம்மா பாபா மாதிரி அவர் எப்பயுமே சிவன் கூட பேசிட்டே இருந்தார். கடைசியில அவருக்கு பேசுறது கூட பிடிக்கல, குட் மார்னிங் சொல்றது கூட பிடிக்கல. அந்த அளவுக்கு நிசப்தமான சாந்தி தாமத்துல இருக்கிறத உணர்ந்தாரு. அப்போ ஆத்மாவுக்கு சத்தமே பிடிக்கலன்னா அப்ப அவங்க வந்து சாந்தி தாமத்துக்கிட்ட பாபா கிட்ட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோ நெருக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சத்தமே பிடிக்காது. சைலன்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. அப்பனா பாபாவை நெருங்கிட்டோம்னு அர்த்தம், பாபா நினைவுல இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தந்தைய நீங்க நினைவு செய்ய முடியலன்னு சொல்லி சொல்றாரு. சதோ பிரதானம் ஆவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். அப்புறம் நீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா அப்ப ரொம்ப நாள் ஆயிடும் நீங்க தூய்மையாக. இதற்கிடையில நீங்க சரீரத்தை விட்டு சென்றால் கல்பமாக பதவி குறைந்துவிடும் சொல்லி சொல்றாரு. உங்களால தூய்மையாக முடியல, நீங்க தூய்மையாக முடியாம ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு நடுவுல நீங்க சரீரத்தையும் விட்டுட்டீங்க, ஆத்மா உடலை விட்டுருச்சுன்னா, அப்புறம் இதே மாதிரிதான் அடுத்த கல்பமும் நீங்க பதவி குறைவா அடைவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள், எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தி அடைவதற்கு முயற்சி செய்யணும். இப்ப பாபா என்ன ஆசைப்படுறாருன்னா, எல்லாரும் நிறைய கை நிறைய அள்ளிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் நல்ல ஞானம் கேளுங்க, என்ன நல்லா நினைங்க, முழு பிராப்தியும் அடைஞ்சு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. புத்தி ஒருவர் பக்கமே இருக்க வேண்டும். நம்மளுடைய புத்தி ஒரு பாபா தான் நினைக்கணும். உங்களுக்கு இப்போது ஸ்ரீமத் கிடைக்கிறது, உங்களுக்கு இப்போ உயர்ந்த வழியே கிடைக்குது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவருடைய வழிப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளே நமக்கு அடிச்சிருக்காரு, ஸ்ரீமத்தும் கொடுக்குறாரு. அந்த வழிப்படி நம்ம நடக்கலன்னா ரொம்ப ஏமாற்றம் அடைவோம்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மாயா வந்து நமக்கு வந்து நல்ல அழகா சோப்பு போடுது, நல்லா என்ன பண்ணுது, எல்லாமே செய்யுது இல்லையா, இனிப்பா பழகுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில புதக்குழியில கொண்டு போய் தள்ளி விட்டுரும். பாபா இப்ப கொடுக்குற ஸ்ரீமத்து நம்ம கசப்பா பாவக்காய் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அது கடைசியில நமக்கு இனிக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் அது உடம்புக்கு நல்லது இல்லையா. அது மாதிரி பாபா கொடுக்குற ஸ்ரீமத் இப்ப கசப்பா அதை ஃபாலோ பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் அதை சொல்லுவார் இதை சொல்லுவார், சிலதெல்லாம் நடைமுறையிலே இல்லாததை நம்ம விடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் காலையில எழுந்திருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே மாற்றம் ஏற்படுது இல்லையா. அப்ப வந்து இருந்தாலும் அது நமக்கு கசப்பா தான் இருக்கும், இருந்தாலும் கடைசியா நமக்கு இனிக்கும். அதுதான் அடுத்து நம்ம எடுக்க போற பிறவிகள் எல்லாத்துக்கும் அதுதான் நன்மை. நடக்கின்றீர்களா அல்லது இல்லையான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா இல்லையா என்பதை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்களே செக் பண்ண முடியும், நம்ம பாபா சொன்னதெல்லாம் செய்யறோமா, பாபா ஸ்ரீமத் படி நடக்கிறோமான்ட்டு நீங்களே செக் பண்ணிக்கங்க சொல்றாரு. மேலும் சிவபாபாவுக்கும் தெரியும், சிவபாபா தான் உங்களை முயற்சி செய்ய வைப்பவர். டிராமா இருக்குது இல்லையா, அவர் டிராமாவுடைய டைரக்டரே அவர் தான். அவர் சொல்லுவார், டிராமா படிதான் நானே இயங்குறேன். ஆனா இந்த இந்த விளையாடு இதுவே சிவனின் திருவிளையாடல் தான். இப்ப நம்ம வந்து பிறந்து நடிக்கிறது, இறக்குறது, அப்புறம் போறது, சொர்க்கத்துல இருந்து நடிச்சு வர்றது, இது எல்லாமே இவருடைய திருவிளையாடல் தான். இவர் டிராமாவே அவர் கையில தான் இருக்குது. இப்ப நம்மள முயற்சி செய்ய வைக்கிறவர் கூட அவரு தான். சிவபாபா தான் உங்களை இப்ப முயற்சி செய்ய வைப்பவர்னு சொல்லி அவரே சொல்றார் பாருங்க.
தேகதாரிகள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள் தான். இப்ப நம்ம எல்லாருமே முயற்சி செய்யறவங்க தான். இவர் கூட தேகதாரியா தான் இருக்கிறாரு. பிரம்மா பாபா கூட அவர் கூட தேகதாரி தான். அவரை கூட முயற்சி செய்ய வைக்கிறவரு இந்த சிவபாபா தான். இவரையும் சிவபாபா தான் முயற்சி செய்ய வைக்கின்றார். குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நம்ம தான் முயற்சி செய்யணும். வாழைப்பழத்தை எடுத்து வாயில தான் வைக்கணும். அப்புறம் நம்ம முழுகணும் இல்லையா? முழுங்கறத நம்ம தானே செய்யணும். அவர் எப்படி எப்படின்னு சொல்லிடுவார், இருந்தாலும் முயற்சி நம்ம தான் செய்யணும். பதித்தமானவர்களை பாவனமாக்குவது முக்கியமான விஷயமாகும். அவருக்கு இந்த உலகத்தை தூய்மையாக்கணும், அதுதான் அவருக்கு முக்கியமான விஷயம். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் இப்ப பாபா சொல்லி இப்ப பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து நம்மளை தூய்மையாக்குறாரு. ஆனா சிலர் சாதாரணமாவே உலகத்துல கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியனா கூட இருப்பாங்க நிறைய பேர். அந்த பிறவில இருந்தே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் அவங்க பாபா சொல்லி மாறல, தானாகவே அந்த மாதிரி இருக்கிறாங்க. சன்னியாசிகளும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பிறவிக்காக சுத்தமாக ஆகின்றனர். அவங்க ஏதோ இந்த ஒரு பிறவிக்காக அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த பிறவிலேயே பால பிரம்மச்சாரியாக நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவி செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்க தூய்மையா இருந்தாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது, தூய்மைக்கான உதவி செய்ய முடியாது. எனக்கு நீங்க தான் தேவைன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. அவங்கள்ட்ட போய் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்மளை தூய்மை இல்லாம கிடந்த நம்மளை கூப்பிட்டு நீ தான் எனக்கு உதவி செய்யணும்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானால்தான் உலகத்தை தூய்மையாக்குவதில் உதவி செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கடவுளுடைய வழிப்படி நடந்து கடவுளை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கடவுள்கிட்ட சக்தி வாங்கி, கடவுள்கிட்ட ஒவ்வொரு சக்தியா வாங்கி பூமி பந்தில் கொடுக்கணும். நம்ம கொடுக்க கொடுக்க எண்ணங்கள் மூலமா உலகமே தூய்மையாகுது. நம்மளுடைய தூய்மை சக்திக்கு தான் அவ்வளோ பவர். சன்னியாசிகளுடைய தூய்மை சக்தியை விட தேவதைகள் யார் முதல்ல சொர்க்கத்துல நடிச்சு வந்தாங்களோ அந்த தேவதைகளுடைய தூய்மை சக்திக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க கடவுளால தூய்மையாக்கப்பட்டவர்கள். அதனால ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானீங்கன்னா இந்த உலகத்தை தூய்மையாக்கிறதுல எனக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. இப்ப கடவுளே நமக்கு வழி சொல்றாரு. பல பிரிவுகளாக நீங்க அசுர வழிப்படி தான் நடந்தீங்க. உங்களை நான் 63 ஜென்மமா மாறுங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்ப கடைசி பிரிவுல தான் வந்திருக்கிறேன். நீங்க துவாபர யுகத்திலிருந்து ஜாலியா தான் நடிச்சிட்டு வந்தீங்க. சுகமான உலகத்தின் படைத்தல் நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப எதுக்காக உங்களை தூய்மையாக சொல்றேன்னா, இந்த துக்கமான உலகம் அழிஞ்சு புது உலகம் வரணும், அதோடைய படைத்தல் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பிரம்மாவின் வழியெல்லாம் கிடையாது, அவரு கூட முயற்சியாளர் தான். அவரையே மாத்துறது நான் தான். இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்வாக இருக்கிறது. ஆகவே லட்சுமி நாராயணராக ஆகின்றனர். இப்ப பிரம்மா பாபா மம்மாலாம் அந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. மம்மாலாம் 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணாங்க. நம்மளால 4 மணிக்கு ஏந்திருக்கிறதே கஷ்டமா இருக்குது. அவங்க 3:30க்கு ஏந்திருக்கிறதே நமக்கு கஷ்டம். அவங்க 2 மணிக்கெல்லாம் எஞ்சி தனியாவே நிலாவை பார்த்து யோகா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து 3:30 to 5 வரைக்கும் யோகா பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்கன்னா அவங்க அதனாலதான் அவங்க லட்சுமி நாராயணரா ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா சொல்றாரு, பாபா என்ன சொல்றாரோ அந்த வழிப்படி நடக்கணும். மன வழிப்படி ஒருபோதும் நடக்க கூடாதுன்றாரு. தனது ஆத்மாவின் தீபத்தை ஒளியேற்ற வேண்டும். எப்போ நீங்க இந்த ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒளி தெரியும். உங்க நெற்றியில ஒளி தெரிய ஆரம்பிக்கும். ஆத்மாவினுடைய தீபத்தினுடைய ஒளி ஏத்தணுன்றாரு. இப்போது தீபாவளி வருகின்றது இல்லையா? சத்தியுகத்திலோ தீபாவளியே நடக்காது. அங்க முடிசூட்டு விழா மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக ஆயிடுவாங்க. இங்கு கொண்டாடும் தீபாவளியோ பொய்யானது. இது அங்க உண்மையான தீபாவளி சத்தியுகத்துல தான். அங்க எல்லார் வீட்லயும் தீபம் எரியும், அதாவது ஆத்ம தீபம் எரியும். இங்கே வெளியே தான் தீபத்தை ஏற்றுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஒளியேற்றப்பட்டிருக்கும். அதாவது அனைவரின் ஆத்மாவும் சதோ பிரதானமாக தூய்மையாக இருக்கும். ஆத்ம ஒளி அங்க நிரம்பி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. 21 பிறவிகளுக்கான ஞானம் என்ற நெய் இப்ப நிறைந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அங்க 21 பிறவிக்கு ஞானம் என்ற நெய் அங்க நிறைஞ்சிருக்கும். அதுல ஆத்மா ஒளியேற்றப்பட்டு இருக்கும்ன்றாரு. அதுதான் உண்மையான தீபாவளி. இங்கே நீங்க கொண்டாடுறது பொய்யான தீபாவளின்றாரு. பிறகு படிப்படியாக குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்மா தீபம் மங்கி விடுகிறது. அந்த ஆத்மா ஒளியேற்றி வச்சுட்டு போனார்ல, அப்படியே மங்கி போய் பேட்டரி லோ ஆகி இப்ப கடைசியில இந்த கலியுகத்துல ஆத்மாவுடைய தீபம் மங்கி போய் கிடக்குதுன்றாரு. குறிப்பாக பாரதவாசிகள் தான் அவங்களுடைய தீபம் தான் ரொம்ப மங்கி போயிருக்குது. பொதுவாக முழு
உலகத்துலையுமே தீபம் மங்கி கிடக்குதுன்றாரு. இப்போது அனைவரும் பாவாத்மாக்கள். இப்போ இங்கே வந்து உலகத்தில் ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது, எல்லாருமே பாவ ஆத்மாக்கள். அனைவருக்கும் இது கடைசி காலமாகும் சொல்லி சொல்கிறாரு. எல்லாருக்குமே இது கடைசி பிறவி. அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இப்போ ஏன் வந்து திடீர்னு இறக்குறாங்க, ஹோல்சேலாக மரணம் டக்கு டக்குன்னு ஏதாவது நடக்குது, டப்புன்னு இறந்துடுறாங்கன்னா அவங்க கணக்கு வழக்கு முடிக்கிறாங்க. அதில் எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்தந்த பார்ட்டு அந்தந்த வீட்டில் பிறந்து அப்படி அப்படியே முடிக்கிறாங்க, டக்குன்னு இறந்துடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பார்ட்டி இல்லை. அதனால அவங்க கணக்கு வழக்கை முடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. இது கணக்கு வழக்கு முடிக்கிற நேரம். அதனால தான் இங்கே திடீர் மரணம் நடக்குது. இப்போது குழந்தைகள், நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்யணும். இப்போ உங்களுக்குமே இது கடைசி பிறவி தான். உங்களுக்கு அடுத்த பிறவி நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்யணுன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தால்தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாபா சொல்லிட்டாரு, நாங்கள் ஸ்கூலில் கூட இல்லையா, நல்லா படித்தா தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் நல்ல போஸ்ட் கிடைக்கும், ஒரு டாக்டராவோ இன்ஜினியராக ஆக முடியும். அதில் போய் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்லாம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கடவுள், உன்னுடைய முயற்சி தான், நீ என்ன முயற்சி பண்ணுறியோ அதுக்கான பதவி நீ அங்கே அடைவ. நீ எந்த அளவுக்கு ஞானம் கேட்குற, எந்த அளவுக்கு மற்றவங்களையும் மாத்துற, எந்த அளவுக்கு நீங்கள் தாரணை பண்ணி தெய்வீக குணங்களையும் மாற்றி தேவதையாக மாறுறீங்க, இங்கே யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் அதே மாதிரி ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு பிரஜையும் உருவாக்கி வாரிசையும் உருவாக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆயிடலாம். இல்லை இது எதுவுமே நான் செய்யலை, சும்மா ஞானம் மட்டும் கேட்குறேன் அப்படின்னா பிரஜை ஆயிடலாம். இல்லை எதுவுமே ஒழுங்காகவும் ஒன்றும் பண்ணுறதில்ல, பாபாவுக்கும் எதுவும் செய்யறதில்ல, சென்ட்ரல்லையும் ஏதாவது டிஸ்சர்வீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் வேலைக்காரி ஆயிடலாம். இந்த மாதிரி நிறைய அங்கே பதவி இருக்குது. அதனால பாபா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா அங்கே பதவி அடையலாம்னு சொல்கிறாரு. ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவை மிகவும் நிந்தனை செய்து வந்தீர்கள். நம்ம வந்து ராவண ராஜ்யத்தில் என்ன பண்ணோம், துவாபர யுகத்தில் கடவுள் கல்லில் இருக்கிறார், முள்ளில் இருக்கிறாரு, சர்வவியாபி அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப புகழதான் நினச்சி இகழ்ந்துட்டோம் இல்லையா, நிந்தனை செய்து தான் வந்தோம். இப்போது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்போ அவரே வந்துட்டாரு, வந்து கட்டளை கொடுக்குறாரு, இந்த மாதிரி நடந்தீங்கன்னா, இது ஸ்ரீமத்ன்றது அந்த ராமர் போட்ட கோடு, அந்த கோட்டை தாண்டக்கூடாது. சீதைன்றது ஆத்மா. அவங்க வந்து அந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டு அந்த கோட்டை தாண்டினால ராவணனோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஸ்ரீமத்ன்ற கோடை நீங்கள் வந்து தாண்டினீங்கன்னா நீங்கள் போய் மாயா வலையில சிக்கிக்குவீங்க. மாயா அவங்கள என்ன பண்ணும், அழகாக சுகமாக கூட்டு போயிட்டு வலையில மாட்டி பின்னி வச்சு சிறைப்பிடிச்சு வச்சிரும். அதுக்கப்புறம் விடவே விடாது. அப்புறம் நீங்கள் பச்சாதாபப்படுவீங்க, ஏமாற்றம் தான் அடைவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களை பாவனமாக்க வாருங்கள் என அவரை அழைத்தீர்கள். இப்போ நம்ம கூப்பிட்டது கடவுளை தான், பத்திதா பாவனா வாருங்கள். ஆகவே இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி நடந்தாக வேண்டும், இல்லையெனில் மிகவும் தீமை ஏற்படும் சொல்லி பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு நன்மை ஏற்படணும்னா பாபா சொல்கிற பேச்சு கேளுங்க, ஸ்ரீமத் படி நடங்க, இல்லைன்னா தீமை ஏற்படும்ன்றாரு. இப்போ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறோன்றது தான். அதில் டைட் ஸ்க்ரூ பண்ணுங்கன்னு ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க, பாபாவை நினைக்க பிடிக்கல, எங்கேயோ புத்தி அழைப்பாயுதுன்னா ஸ்ரீமத்ன்ற ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ எங்கேயோ லேசாக விடுறீங்க, அமிர்த வேலை பண்ணணும், முரளி ஒரு 4-5-6 தடவை படிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோலில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபாட்ட போய் பாபா தொட்டுட்டு வந்தால் கூட பரவாயில்ல, பாபா நான் உங்களை தொட்டுட்டேன், அட்லீஸ்ட் பாபா நினச்சாலே போதும், ஒரு செகண்ட் நினச்சிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறது. அப்புறம் ஈவினிங் யோகா பண்ணுறது, அவசியம் லெட்டர் வைக்கணும். இது ஸ்ரீமத். கண்டிப்பாக நைட்டில் பாபாட்ட பேசிட்டு தான் தூங்கணும். எல்லாத்தையும் பாபாட்ட தான் சொல்லணும். மற்ற எந்த விஷயத்தையும் தேகதாரிகள்கிட்ட சொல்லக்கூடாது. அது ஸ்ரீமத்தே கிடையாது. எது நடந்தாலும் முதல்ல பாபாவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போகணும், அடுத்தது தான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். ஃபோன் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு பாபாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும். அடுத்த செகண்ட் விஷயந்தான் யாருக்காவது உறவினர்கள் சொல்லலாம், உடம்பு சரியில்லைனா ஃபஸ்ட்டு பாபாட்ட தான் ஃபோன் பண்ணணும். அவருக்கு சொல்லிட்டு தான் மற்றவங்களுக்குலாம் தெரியணும். நீங்கள் மற்றவங்களாம் தெரிஞ்சுட்டு கடைசியாக பாபாட்ட போனீங்கன்னா ஒன்றுமே வேலை நடக்காது, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சார்ட் வைக்கிறது, அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1/2 மணி நேரம் பாபா நினைவு பண்ணிவிட்டு அவ்யக்த முரளி படிச்சுட்டு தூங்கணும். அப்போ தான் வந்து ஆழ் மனசில் பாபா வருவார். இல்லைன்னா ஆழ் மனசில் கெட்ட கனவுலாம் வரும்.
நமக்கு ஆழ் மனசுல என்னென்ன ஸ்டோர் ஆகுதோ அதே தான் அமிர்த வேலையிலையும் வரும். இதை மாதிரி நிறைய ஸ்ரீமத்தில் ஏதோ நம்ம ஸ்க்ரூ டைட் ஆகலைன்னா நமக்கு பாபா நினைவு சரியா இருக்காது. அதனால பாபா சொல்றாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இதையும் இப்போ அறிந்திருக்கிறீங்க, அதாவது சிவபாபாவை நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக பாவனமாக முடியாது சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா நினைக்காம நம்மளால தூய்மையாக முடியாது, இந்த கலியுக விஷக்கடல இருந்து தப்பிக்க முடியாது. உங்களுக்கு இவ்வளவு வருடம் ஆகிய ஞானத்தின் தாரணை ஏன் ஆகவில்லை சொல்லி பாபா கேட்குறாரு. நிறைய பேர் நிறைய வருஷம் ஆகி கூட இன்னும் ஞான தாரணை ஆகாம இருக்கிறாங்க. அதனால கேட்குறாரு, புத்தி தங்க பாத்திரத்தால் தான் தாரணையா ஏற்படும். அதாவது சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கம்னு சொல்லுவாங்க. இல்லை மற்ற பாத்திரத்தில் சிங்கப்பால் வந்து ஊற்றினா ஓட்டை போட்டுருமா, அந்த மாதிரி இப்போ நம்மளோட புத்தி வந்து தங்க புத்தியாக இருந்தால் தான் பாபா சொல்கிற ஞானம் வந்து பதியும். நம்ம தமோ பிரதான புத்தி இங்கேயும் அங்கேயும் எதையாவது கேட்டுக்கிட்டு மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கேயும் தேகதாரியம் மற்ற கதை அந்த கதை அப்படியே உலகாய விஷயங்கள் அதுவும் புத்தியில் இருக்குதுன்னா, குப்பை கூலம் இருக்குதுன்னா, இந்த முரளி போய் குப்பையோட குப்பையாக தான் கிடக்கும் இல்லையா. புத்தியே ஒரு குப்பை தொட்டி, அதில் இந்த முரளியும் ஒரு குப்பையில் கடந்ததுன்னா அந்த தாரணை ஆகாது. அந்த முரளி வந்து தாரணை ஆகாது, மற்ற விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் புத்தியில். அப்போ அந்த முரளி வந்து தாரணை ஆகாது. அதான் பாபா சொல்கிறாரு, தங்க பாத்திரமா ஆனாதான் உங்க புத்தி தாரணை ஆகும். முரளி வேற எதுவுமே உங்க புத்தியில இருக்கக்கூடாது. புது புது குழந்தைகள் எவ்வளவு சேவைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நிறைய இப்போ புதுசா வந்தவங்களாம் பாபாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்கன்றாரு. வித்தியாசம் எவ்வளோ இருக்கிறது. வந்தவுடனே விட்டில் பூச்சி மாதிரி பலியாயிட்டாங்க, அப்படியே பாபான்னு விழுந்துட்டாங்க. எந்த அளவு புதிய குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பழைய குழந்தைகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ புதுசு புதுசா வந்தவங்கலாம் அப்படியே மீனை தூக்கி வெளியில போட்டா, தண்ணியில இருந்து போட்டா எப்படி துடிக்கும், அந்த மாதிரி பாபாவை நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பழைய குழந்தைகள் கூட நினைக்கிறது இல்லைன்றார். சிலர் நல்ல அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடம் வராங்க, எவ்வளவு சேவை செய்யறாங்க. அதாவது சிவபாபாவிடம் ஆத்மாவை ஆத்மாவையே பலியிடுகின்றனர். தன்னையே முழுசா சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. பாபா எனக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லை, நீதான் எனக்கு அப்படின்ட்டு பலியாயிட்டாங்க. பலியான பிறகு எவ்வளவு சேவை செய்யறாங்க. பாபாட்ட பலியான பிறகு தன் வாழ்க்கையை சேவையாக்கிட்டாங்க, சேவை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்றாரு. எவ்வளவு அன்பானவராக இனிமையானவராக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நிறைய பேர் சேவை செய்கிறாங்க இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, எவ்வளோ அன்பானவரா இனிமையானவரா குழந்தைகள் மாறிட்டு இருக்கிறாங்க. நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு உதவி செய்கிறீர்கள். பாபா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சேவைன்னா நீங்கள் ஓடி ஆடி போய் ஒரு 4 தெரு தள்ளி போய் பாபாவை பற்றி அறிமுகம் கொடுக்கறது அதெல்லாம் கூட வேணாம், என்னை நினச்சாலே போதுன்றாரு. என்னை நினச்சிங்கனாலே சேவைதான்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை நினைக்கணும், மனதின் மூலமா பூமி பந்தில் போய் சக்தி கொடுக்கணும். வயதான மாற்ற முடியலையா, நீங்க பாபா நினைச்சிட்டு வாயுமண்டலத்தை மாத்தினாலே அதுவே பெரிய சேவைன்னு சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு இப்போ உதவி செய்றீங்க. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாவீர்கள், எங்களை பாவனமாக்க வாருங்கள்ட்டு நீங்க தான் அழைத்தீர்கள். ஆகவே தான் தந்தை சொல்றார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். திரும்ப திரும்ப சொல்றாரு, ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைங்க, அவ்வளவுதான். தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தாக வேண்டும். இப்ப நம்ம தேக உறவினர்கள் எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவங்கள எல்லாரையுமே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன பண்ண போறாங்க, யாரும் நம்ம கூட வரப்போறது இல்லை. நம்ம தனியா வந்தோம், தனியா போக போறோம். வாழ்க்கை பாதையில போயிட்டே இருக்கிறோம், ரயில் பயணம் மாதிரி அங்கங்க அவங்கவுங்க இறங்குறாங்க, நம்மளும் ஒரு இடத்துல போய் இறங்க போறோம், அவ்வளவுதான். முன்னாடி வந்தவங்கலாம் நம்ம கூடவே இருந்து பயணிப்பாங்கன்னு நினைச்சவங்கலாம் அப்படி அப்படியே இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்கள நினைச்சு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரையும் தியாகம் பண்ணுங்க. கடைசியில நான் தான் உங்களுக்கு ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவு இல்லாமல் இருப்பதன் மூலமே உயர்ந்த பதவி அடைய முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளை தவிர வேற யார் நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்பதான் உங்களால உயர்ந்த பதவி, லட்சுமி நாராயண் பதவி அடைய முடியும். இதுதான் இங்க வந்து டார்கெட்டே, கோலே தான். இதைதான் நம்ம ரீச் பண்ணணும். நினைவு செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவி அடையவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பயே நம்ம பாபா நினைக்கலாம், கடைசி நேரம் அவர் எப்படி நினைவுக்கு வரும். அதுக்கு ஒரு கதை கூட இருக்கும்ல. ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே சரீரம் விடணுன்ட்டு அவங்க 3 பிள்ளைங்களுக்கும் ராமா, கோவிந்தா அந்த மாதிரி பேர், கிருஷ்ணான்ட்டு பேர் வச்சிருவாரு. 3 பேரும் கடை ஒன்று வச்சிருப்பாரு. அப்போ வந்து கடைசி நிலைமையில ஒரு உடம்பு ரொம்ப மோசமாயிடும். அப்போ வந்து ராமா 3 பிள்ளைங்களையும் கூப்பிடுவாரு. 3 பேர் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா 3 பேர் வந்துட்டீங்களான்ட்டு.
கூப்பிடுவாரு. அப்புறம் கடைசியா வந்து கடையில யார் இருக்கான்னுவாரு. அப்படியே உயிர் போயிடும். அப்ப அந்த கடையிலன்னும் போதே உயிர் போயிடுது. அப்ப என்ன ஆயிடுது? இவர் ரொம்ப அப்படியே புத்திசாலித்தனமா நம்ம குழந்தைகள தான் கடைசியில நினைப்போம். குழந்தைங்க பேரு கிருஷ்ணர் பேர் வச்சிட்டோம்னா கிருஷ்ணர்ட்ட போயிடுவோம்னு நினைச்சு அந்த புத்திசாலித்தனமா பண்ணாரு. கடைசியில என்னாச்சு? கடைய ஞாபகம் வச்சுட்டு செத்து போயிட்டு திரும்ப அந்த கடையிலே அங்கேயே தான் வந்து பொறந்துருவாரு. கிருஷ்ணர்ட்ட போ முடியாது. அதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கு கடைசியில எந்த அந்துமதி சோகதி. கடைசியில யார் நினைவோ அங்கதான் நீங்க வந்து பொறப்பீங்க. அதனால நினைவு செய்யலைன்னா உங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்றார். இதனை பாப்தாதாவும் புரிந்துள்ளார். குழந்தைகள் உங்களுக்கும் தெரியும் தான், நமக்கும் எல்லாமே தெரியும். புது புது குழந்தைகள் இப்போ வராங்க, நாளுக்கு நாள் திருந்துகிறோம் என அறிந்துள்ளனர். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, நம்ம முரளி கேட்க கேட்க நம்ம நடவடிக்கைகள் மாறுது, நம்ம திருந்துறோன்ட்டு அவங்களே புரிஞ்சிட்டாங்க. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமே திருந்துகின்றனர் சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் நம்ம முழுசா திருந்துறோன்றது நம்ம பாபா ஸ்ரீமத் படி நடக்கும்போது தான் முழுசா திருந்த முடியுன்றாரு. முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றனர். இப்போ இந்த சாப்பாடு குடித்தெல்லாம் பாபா ஏன் மாற்ற சொல்றாருன்னா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து உணர்ச்சிகளை தூண்டுறது. இந்த காமம் கோபம் இதெல்லாம் தூண்டுறது வந்து இந்த சாப்பாடு. அவர் சொல்ற சிலது வெங்காயம் பூண்டு இந்த அசைவம்லாம் நமக்கு உணர்ச்சிகளை தூண்டுது. அதனால தான் அதை விட சொல்றாரு. பாபா சொன்னது இதை மட்டும்தான். அதனால நம்ம அதெல்லாம் விடும்போது நமக்கு கோபம்லாம் குறையும். அதனால பாபா சொல்றாரு, இப்போ முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறது மூலமா தான் திருந்துறாங்கன்றாரு. முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றனர். கெட்டவைகளை நீக்குங்கள் என தந்தையும் இப்போ புரிய வைக்கிறார். இப்போ பாபா சொல்றாரு, நீங்க தேவதையா ஆகணும்னா உள்ளார காமமும் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. அப்பதான் சொர்க்கத்துக்குள்ளேயே அலௌடு. அதனால இப்ப கெட்டவைகள்லாம் நீக்குங்கள்னு சொல்லி சொல்றாரு. கோபமும் மிகவும் கெட்டதாகும். தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடும். கோபப்பட்டோம்னா நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் வீணாயிடும். ஃபர்ஸ்ட் பாதிப்பு நமக்கு தான். ரெண்டாவது அந்த வாயுமண்டலம் ஃபுல்லாக பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வாயுமண்டலத்தில் எல்லாருக்குமே அந்த கோபத்தினுடைய வைப்ரேஷன் தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த உங்கள் வாயுமண்டலமே அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும். நீங்கள் கோபப்பட்ட வைப்ரேஷன் தான் இருக்கும். வர்றவங்க எல்லாருக்குமே அதே வைப்ரேஷன் தான் இருக்கும். அதனால வாயுமண்டலம் கெட்டுடும். அப்புறம் நம்ம யாரை திட்டணுமோ யார்கிட்ட கோவப்பட்டோமோ அவங்க மனசு பாதிக்கப்பட்டு அவங்களும் கஷ்டப்படுவாங்க, மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால கோபத்தை விட்டுடுங்கன்றாரு. தன்னையும் அது எரிச்சு பிறரையும் எடுத்துடும்னு சொல்லி சொல்றாங்க பாபா. அது மாதிரி இன்னொரு முறையில கூட பாபா சொல்லியிருக்கிறாரு, நம்ம கோவப்பட்டா தண்ணி தொட்டி கூட காஞ்சு போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி தொட்டியே காஞ்சிரும்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு காசு பணம் இல்லாம போறதுக்கு காரணமே நம்ம கோவப்படுறதுதான். அதனால தான் பாபா சொன்னாரு, நீங்க கோவப்படாதீங்க குழந்தைகளே. எப்போ கோபம் வருதோ அப்ப என்ன சொல்றீங்கன்னா, அன்பான பாபா, இனிமையான பாபான்னு நினைவு பண்ணுங்க. அவருடைய குழந்தை நான்றதை நினைவு பண்ணுங்க. உடனே கோபம் போயிடும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த யுக்தியை தான் நம்ம கையாளணும். எனவே அதை நீக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால கோபத்தை நம்ம நீக்கணும். பாபா நினைச்சு இந்த மாதிரி யுக்திகள்லாம் கையாண்டு நமக்கு நாமே சொல்லிட்டு நீக்கணும். குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்து போயிடும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா உடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கலை, அவர் சொல்ற வழிபடி கேட்கலன்னா நம்ம பதவி குறைஞ்சிரும், அவ்வளோதான். பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் நஷ்டம் ஏற்பட்டுடும் சொல்றாரு. இப்ப நமக்கு இது சின்னதா தான் தெரியும். என்ன இப்ப பதவி தானே குறைக்க போறாரு, ஒரு வேலைக்காரியா போய்க்கிறேன், ஒரு பிரஜையா போய்க்கிறேன், அதனால என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா பாபா சொல்றாரு, இது நீங்க அங்க வந்து தர்மராஜ்புரியில நிற்கும் போது உங்களுக்கு ரொம்ப பச்சாதாபப்படுவீங்க, அழுவீங்க, ரத்த கண்ணீரே விடுவீங்க. ஏன்னா பல பிறவிக்கு காட்டுவாராம். பல பிறவியில நீங்க என்னென்னவா பிறக்க போறீங்கன்னு காட்டும்போது அப்பதான் உங்களுக்கு பச்சாதாபப்படுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த கடைசி பிறவி கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அமையும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்பவே நல்ல முயற்சி பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கல்பமும் எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் நீங்க நஷ்டம் ஏற்படாம இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள், நீங்கள் அறிந்துள்ளீர்கள், அது உலகிய படிப்பாகும். இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தையே வந்து சொல்லி கொடுக்கிறார். அங்க நம்ம டாக்டர் இன்ஜினியர்லாம் படிக்கிறது உலகிய படிப்பு. ஒரு பிறவிக்கு நம்ம டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம். இங்க கடவுள் சொல்லி கொடுக்குற படிப்பு வந்து பல பிறவிகளுக்கு 21 பிறவிக்கு ஆசி கொடுக்கிறார். பல வகையிலும் கவனம் செலுத்த வேண்டியதாகிறது. அதுக்கே நம்ம நைட்டு பகல் டீ போட்டு குடிச்சு கண்ணு வச்சுலாம் படிப்போம். அப்ப இது எப்பேற்பட்ட படிப்பு. தேவதை ஆகிறதுனா சும்மாவா? அப்ப இதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. எந்த விகாரிகளும் மதுவன் உள்ளே வரவே முடியாது.
இப்போ வந்து விஐபி மீட்லாம் நம்ம கூட்டு போகிறோம். இருந்தாலும் அப்போ வந்து அப்போ சொல்கிறார் பாபா, இப்போ வந்து எந்த விகாரிகளும் மதுபன் உள்ளாடி உள்ளே வர முடியாது. பாபா மீட்டுக்கு பாபா வர டைமில் வர முடியாது. நோய்வாய்ப்பட்ட சூழலிலும் கூட விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லதல்ல. இப்போ நம்ம அங்கே சரண்டர் ஆகிருக்கிறாங்கன்ட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா உங்களுக்கு உற்றார் உறவினர் நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க நினைவுல நீங்க சரண விட்டீங்கன்னா வேஸ்ட்டு. அதனால அவங்க நினைவு கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நோய்வாய்ப்பட்ட சூழல்ல கூட விகாரமான உற்றார் உறவினர்கள் மதுபன்குள்ள வர்றது நல்லதல்லன்னு சொல்றாரு. நாமும் அதை விரும்புவதில்லை. இல்லையெனில் கடைசி நேரத்தில் அந்த உற்றார் உறவினர்கள் நினைவு வந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. எதுக்காக பாபா சொல்றாருன்னா, இப்ப நம்ம எதுக்காக முயற்சி பண்றோம்? கடைசியில பாபாவை நினைக்கணும். அதுதானே முயற்சியே. அப்ப நம்ம உற்றார் உறவினரே சும்மா உடம்பு சரியில்லைனா கூட யாராவது பக்கத்துல மற்றவங்க நினைப்பு தானே நமக்கு வருது. எங்க கடவுள் நினைப்பே வரமாட்டுது. ஏன்னா நம்ம அந்த ப்ராக்டிஸே பண்ணல. அதுக்கு தான் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். உடம்பு சரியில்லைனா பாபாட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்பதான் கடைசி நேரத்துல கூட நமக்கு பாபா நினைவு வரும். அதுக்கு தான் பாபா இப்போலேருந்தே நின்றாலும் நடந்தாலும் குளித்தாலும் சமைச்சாலும் என்ன பண்ணாலும் என்னைய நினைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம மட்டும் என்ன பண்றோம்? அவரை மட்டும் நினைக்காம ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இப்ப நமக்கு பிரச்சனையே. ஆனா பாபா சொல்றாரு, இப்ப நீங்க கடைசி நேரத்துல அந்த உற்றார் உறவினர் நினைவு வரக்கூடாதுன்னா நீங்க வந்து மதுபன்குள்ளார யாரும் வர வேணான்றாரு. பிறகு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அவங்க கடைசி நேரத்துல உற்றார் உறவினர் நினைவு வந்துருச்சுன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருடைய நினைவும் வராமல் இருக்க தந்தையும் முயற்சி செய்ய வைக்கின்றார். இப்ப கடவுள் வந்து அவர் எதுக்கு முயற்சி செய்ய வைக்கிறாரு? என்னை மட்டும் நினை குழந்தை, உனக்கு என்ன பண்ணணுமோ நான் செய்றேன். உடம்பு சரியில்லை என்கிட்ட சொல்லு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறேன், உன்னை எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறேன், யார் வேணுமோ அனுப்பி விடுறேன், எல்லாம் நான் செய்றேன்னு சொல்றாரு. என்னை மட்டும் நினைன்றாரு. நம்ம வந்து உற்றார் உறவினர் நினைக்கிறதுனால என்ன ஆக போகுது? அவங்களாம் நம்ம கூட வரப்போறாங்க. சிலர் வந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உற்றார் உறவினர்ல எதுக்கு நினைக்கணும்? நமக்கு உடல்நிலை சரியில்லை. எனவே உற்றார் உறவினர் வந்து பார்க்கட்டும் என்பதல்ல சொல்லி பாபா சொல்றாரு. அந்த காலத்துலலாம் உடம்பு சரியில்லைன்னா உடனே எல்லாருக்கும் ஃபோன் போட்டுருங்க, போயிடுவாங்க அவ்வளவு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபோன் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. பாபா இங்க வந்து அப்படியே உல்ட்டா, இங்க வந்து யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்றாரு. அவர்களை அழைப்பது விதிமுறையே அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விதிமுறைப்படி நடப்பதனால்தான் சத்கதியே ஏற்படும். இங்க பாபா சொல்ற பேச்சு கேட்டாதான் நல்ல கதி ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து யாரையும் நினைக்காம பாபா நினைவுல சரீரம் விடுவாங்க. அதுக்காக தான் பாபா சொல்றாரு. இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தமோ பிரதானமான புத்தி இதை புரிந்து கொள்வதில்லை. இப்ப இந்த பாபா இந்த விஷயத்த சொல்றாரு இல்லையா, இது கூட சிலருக்கு பிடிக்காது. என்ன பாபா இப்படிலாம் சொல்றாரு அப்படின்ட்டு சிலர் வந்து புத்தியில் அவங்களுக்கு ஓடும். ஏன்னா வந்து என்ன இது உற்றார் உறவினர் கூட நினைக்கக்கூடாதா, சரி அவங்கள கூட வர சொல்லக்கூடாதா, அப்படின்லாம் எப்படின்னா பாபா சொல்றாருன்ட்டு சிலர் வந்து யோசிப்பாங்க. அந்த தமோ பிரதானமான புத்தி இருக்கிறதுனால இதை கூட புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்பயுமே அப்படிதான் நடக்குது. நிறைய பேர் பாபா ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து செல்ல வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இடம் தூய்மையிலும் தூய்மையானது. மதுபன் வந்து தூய்மையிலும் தூய்மையானது. பத்தித்தமானவர்கள் இங்க தங்க முடியாதுன்றாரு. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்தால் இறக்கும் நேரத்திலும் நிச்சயமாக அவங்க நினைவு தான் வரும். இப்ப காசிக்கெல்லாம் போறாங்கல்ல, அங்க போய் எங்க உறவினர்களை தான் நினைச்சிட்டு இருப்பாங்களாம். கடைசி நேரத்துல அவங்க பச்சாதாபப்பட்டு அழுவாங்களாம். எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். ஐயோ நான் உனக்கு தப்பா பேசிட்டேன், உன்னை நான் எப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அங்க போய் திருந்துவாங்களாம் காசியில போயிட்டு. அது என்ன பிரயோஜனம்? வாழும் போதே எல்லாரு கூடயும் நல்லவங்களா வாழ்ந்துட்டு போயிருக்கணும். கடைசியில திருந்துறதுல என்ன வந்தது? அதான் வந்து பாபா சொல்றாரு. அந்த மாதிரிலாம் இங்க இங்க கிடையாது. இங்க அலோடு கிடையாது. அவங்களுடைய நினைவு வந்தா கடைசி நேரத்துலயே அப்புறம் அவங்க நினைவு வந்துரும். தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள், தண்டனை அடைய நிமித்தமாவார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்கள் தேக அபிமானத்துல வந்து உற்றார் உறவினர்களை நினைக்கிறதுனால அவங்களுக்கே அவங்க நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, தண்டனையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் மிகவும் துர்கதி தான் ஏற்படுகிறது. சேவைக்கு தகுதியாகவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்களால சேவையை செய்ய முடியாதுன்றாரு. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் சேவைக்கு அவங்களால தகுதியாக முடியாதுன்றாரு. அவமரியாதை செய்தால் கல்புத்தியாக ஆகிவிடுவார்கள். இப்ப பாபாவை மதிக்கலைன்னா, ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா அவங்க திரும்ப திரும்ப கல்புத்தி ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முன்னேறுவதற்கு பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள். அவங்களால முன்னேற்றம் அடைய முடியாது. பழையபடி அவங்க கலியுகத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்கன்றாரு. குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டும் என தந்தை இப்ப கூறுகின்றார்.
இப்போ பாபா வழிபடி நடக்கணும்னா அவர் நமக்கு சேவை செய்ய வந்திருக்காரு, சேவகனா வந்திருக்கிறாரு. நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இல்லையெனில் தாழ்ந்த பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து அப்பா வந்து நல்லது சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, வருங்காலத்துல நல்லா வாழணுன்றதுக்காக அப்பா சொல்றாரு. அப்பா சொல்றதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்க கூடாது. அப்போ வந்து நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு தாழ்ந்த பதவி தான் கிடைக்குன்றாரு. லௌகீக தந்தையிடம் 4-5 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அதில் யாராவது கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்கன்னா, கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்கள்தான் பிடித்தமானவர்களாக இருப்பாங்க. சாதாரணமாக வீட்டிலேயே ஒரு அப்பா இருக்கிறாருன்னா ஒரு 4 பசங்க ஒழுங்கா கேக்குதுங்க பேச்சனா அந்த பசங்கள் தான் அவருக்கு பிடிக்கும். யார் கீழ்ப்படியாதவங்களா இருக்கிறாங்களோ அவர்கள் துக்கம் தான் கொடுப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா பேச்சே கேட்காம போயிட்டு இருக்குன்னா இது ஒரு தருதலை அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா? அப்பா அம்மா திட்டுவாங்க, இது எங்கேயாவது சொல் பேச்சு கேட்குதா, பார்த்து 4 ஒழுங்கா இருக்குது, இந்த ஒன்று ஏன் தான் அப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு மிகப்பெரிய 2 தந்தை கிடைத்துள்ளனர். இப்போ உங்களுக்கு ஒரு அப்பா கிடையாது, 2 அப்பா கிடைச்சிருக்கிறாங்க, பிரம்மா பாபா, சிவபாபா. அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. இப்போ ஒரு அப்பா ரெண்டு அப்பா கிடைச்சிருக்கிறார் இல்லையா? நீங்க அவமரியாதை பண்ணீங்கன்னா 2 பேருக்கும் செய்றீங்கன்னு அர்த்தம். அதனால அவமரியாதை செய்யக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவமரியாதை செய்தால் பல பிறவிகளுக்கு கல்பமாக மிகவும் குறைந்த பதவி அடைவீர்கள். 2 தடவை சொல்லிட்டாரு. பாபாவை அவமரியாதை பண்ணோம்னா பல பிறவிக்கு நம்ம கல்பமா குறைந்த பதவி அடைவோன்றாரு. ஆகவே கடைசியில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே வரும் அளவிற்கு இப்பவே முயற்சி செய்யணும். ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்யறாங்க என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று தந்தை கூறுகின்றார். அவருக்கு தெரியுமா, அவர் எல்லாரும் பாக்குறாராம். கதை சொன்னாரே காலையில கூட, நான் வர்றேன் அமிர்த வேலையில ஒரு வீட்லயும் வந்து ஒவ்வொரு குழந்தையும் என்னை எப்படி நினைக்கிறாங்க எல்லாத்தையும் செக் பண்றாரு அவரு. சிலர் மிகவும் குறைவாக நினைவு செய்கின்றனர் சொல்லி சொல்றாரு. மற்றவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டுமே நினைவு செய்கின்றனர். சிலர் வந்து பாபா ரொம்ப கம்மியாக தான் நினைவு செய்கிறாங்களாம். மற்றவங்க ரொம்பவுமே அவரை நினைக்கிறதே இல்லையா, அவங்க உற்றார் உறவினர்களை தான் நினச்சினுக்கிறாங்களாம் எந்த நேரமும். அவர்களால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. யார் உற்றார் உறவினரே நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களால லட்சுமி நாராயணன் ஆக முடியாதுன்றாரு. உங்களுக்கு தினமும் சத்குரு வாரமாகும். உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தேர்ஸ்டே கிடையாது, உங்களுக்கு டெய்லியுமே சத்குரு வார் தான், தேர்ஸ்டே தான். இந்த நாளில் கல்லூரியில் சேர்க்கிறாங்க, அங்கு உலகாய கல்வி இருக்கிறது, இங்கு ஆன்மீக கல்வி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. சிவபாபா நமது தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாக இருக்கிறார் என நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆகவே அவருடைய வழிகாட்டுதல் படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். யார் முயற்சியாளர்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அதை பற்றி கேட்கவே வேண்டாம். யார் சரியான முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லா குஷி இருக்கும்ன்றாரு. மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்யறாங்க. சில சில பிகேஸ் வந்து நல்லா சேவை செய்வாங்க, நல்லா முயற்சியும் செய்கிறாங்க. அதனால தானாகவே மனசாட்சிப்படி அவங்களுக்கு குஷி இருக்கும். இப்போ நம்ம சரியா ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா தான் மனசாட்சியே நமக்கு கொன்னுடும் போட்டு, நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஐயோ நான் இன்னைக்கு அமிர்த வேலையை மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ இன்னைக்கு நான் ஒழுங்காகவே நினைக்கல அப்படின்னு நம்ம மனசாட்சியே நம்மளை போட்டு கொன்னுடும். அதான் சொல்றாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால மற்றவங்களையும் அவங்க மகிழ்விக்க முயற்சி செய்கிறாங்கன்றாரு. சகோதரிகள் இரவு பகலாக எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, ஏனென்றால் இது புதிய ஞானம் அல்லவா. சிஸ்டர்ஸ்லாம் இரவு பகலா ஞானத்தை படிக்கிறது, சிந்தனை பண்றது, பாபாவை நினைக்கிறதுன்ட்டு அப்படி முயற்சி செய்யறாங்களாம். ஏன்னா இது புது ஞானம் இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. சில குழந்தைகள் புரியாமல் எவ்வளவு நஷ்டத்தை அடையிறாங்க, சிலருக்கு இந்த ஞானமே புரியாதனால நஷ்டத்தை அடைகின்றனர். தேக அபிமானத்தில் வந்து உள்ளுக்குள் மிகவும் எரிகின்றனர். சிலர் வந்து தேக அபிமானத்துல வர்றதுனால கோபப்படுறாங்க. கோபத்தில் மனிதர்களின் முகம் வந்து மிகவும் சிவந்து விடுகிறது. கோபப்பட்டா பாருங்களேன் முகம் வந்து சிவப்பாயிடும். கோபம் மனிதர்களை எரிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், கோபம் மூஞ்சிலே தெரியுது, அப்படியே சிவப்பாயிடுதுன்னா எரிக்குதுன்றாரு, மனிதர்களை எரிச்சிருதுன்றாரு. காமம் வந்து கருப்பாய்க்கிடுது, ஆத்மாவா கருப்பாய்க்கிடுது காமம். பேட்டரி அப்படியே லோ ஆக்கிடும் காமம். ஆனா இது வந்து கோபம் வந்து நம்மள சிவப்பாக்கி விடுது, முகமே சிவப்பாயிட்டு எரிச்சிடுதுன்றாரு. பற்றுதல் மற்றும் பேராசை கூட இந்த அளவு எரியறது இல்ல. இப்ப பற்று வைக்கிறோம், பேராசை வைக்கிறோம், அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு எரியாது. ஆனா அந்த பொறாமலாம் பாருங்க எரியும். பொறாமப்பட்டாலே என்ன ஆகும்னா வயிறு எரியும் நமக்கு.
அப்ப பாத்தீங்கன்னா அதுவும் எரிச்சிரும் நம்மள. பொறாமைப்படுறதும் எரிச்சிரும், கோபப்படுறதும் நம்மள எரிச்சிரும்ன்றாரு. கோபத்தினால் எரிக்கின்றனர். பாருங்க, இந்த மாதிரி இந்த அவகுணங்களால நம்ம உடம்பே வீணா போகுது. அது தெரியாம எல்லாம் பட்டுட்டு இருக்கிறாங்கன்றாரு. கோபத்தினால் எரிக்கின்றனர், கோபத்தின் போதும் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது சொல்றாரு. எவ்வளவு சண்டை போடுகின்றனர். அது சும்மாலாம் கோபம் வராது. ஏதாவது நம்மளுடைய தன்மானத்துல கைய வச்சிருவாங்க, ஏதாவது ஒண்ணு நம்மள பேசிருவாங்க. அது சிலருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். ஆனா அது மாயான்றது அவங்களுக்கு தெரியாது. இதுல நம்ம பொறுமையா இருந்தாலும் நம்ம வென்றுடுவோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா டப்புன்னு கோவம் செல்போனை போட்டு உடைச்சிருவாங்க. அது நிறைய நஷ்டம் தான், அவங்களுக்கு தான் அது ஏற்படும். அந்த வாயுமண்டலமும் கெட்டுடும். அது மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் கூட, ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நான் நிறைய கோவப்பட்டேன், அதனால எனக்கு நிறைய நஷ்டம்தான், ஆனா அது எவ்வளவு மடத்தனமா இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்களேன், அப்ப கோபம்ன்றது அப்ப தெரியாது, அது சரிதான் தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எவ்வளவு மடத்தனமா இருந்திருக்கோன்ட்டு அப்பதான் புரியும். அதனால உயிரோடைய பலி, இந்த பொருட்களுடைய பலி எல்லாமே நம்ம முதல்ல நம்ம உடம்பு வீணா போயிடும். அப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு உடைக்கிறது, அப்புறம் மத்தவங்கள கஷ்டப்படுத்துறது, துக்கம் கொடுக்கறது, இது எல்லாமே கோபத்தினுடைய பூதத்தினால்தான் வருது. இது நிறைய பேரிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா சிலர் சொல்லுவாங்க, நான் கோவப்படலைன்னா ஒரு வேலையும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோவப்பட்டா நம்ம உடம்பு தான் வீணா போகும். எவ்வளவு சண்டை போடுறாங்க, சண்டையிடுவதால் தனக்கு நஷ்டம் அடைகின்றனர் சொல்றாரு. சண்டை போடுறதுனால தனக்குத்தானே நஷ்டம் அடைகிறாங்க. நிராகாரமான சாகாரணமான தந்தை இருவரையும் அவமரியாதை செய்கின்ற, அதுவும் வெளியில விடுங்க, அவங்க எப்படியா போறாங்க, நான் பிகேஸ், இந்த பிகேஸ் பாபா குழந்தை ஆயிட்டு 2 தந்தைக்கும் அவமரியாதை செய்யறாங்க கோவப்பட்டுன்றாரு. இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் என தந்தை அறிவார். பிகே ஆயிட்டு சண்டை போட்டா பக்குவமே இல்லை, ஞானமே இல்லைன்ட்டு தெரிஞ்சுக்குவாராம். உழைப்பு செய்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. அப்ப உழைக்கணும்ல, இந்த கோபத்தை வெல்லணும்ல. இன்னமும் வேலைல டெய்லி லெட்டர்ல பாபா கோவப்பட்டான்னு எழுதுறீங்களே, அப்ப என்னதான் உழைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. பாபா நினைவுல பாபா என்ன யுக்தி சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இனிமையான பாபான்னு கோவம் வரும்போது நினைச்சாலே கோவம் பறந்து போயிடும். ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது ட்ராமா, இது போன கல்பத்துல இதான் நடந்தது, இது அவங்களுடைய பார்ட் அவங்க நடிக்கிறாங்க, என்னுடைய பார்ட் நான் நடிக்கிறேன், இப்ப நான் சிறப்பான பார்ட் நடிக்கிறேன், நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், நான் தேவதையாக போறேன் அப்படின்னு அந்த நினைவை கொண்டு வரணும். அப்ப அந்த கோபம் பறந்து போயிடும். எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கோவப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே துல்லியமான டிராமா, கரெக்டா நடந்துட்டு இருக்குது. அதனால எல்லாமே கரெக்டுன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகவே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து சம்பந்தங்களையும் இப்ப மறக்கணும்னு சொல்றாரு. வீட்டில் இருந்தபடியே சம்பந்தங்களை பார்த்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாருன்ட்டு சம்பந்தங்கள் எல்லாம் மறக்கணும்ட்டாரு. அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டு கிடைச்சிட்டு நான் மதுபனோட போயிடுறேன், அப்படி இருக்கக்கூடாது. வீட்டிலேயே இருக்கணும். எங்க இருக்கிறீங்களோ அது உங்களுடைய சேவா கேந்திரம். நீங்க தேவை அந்த இடத்துக்கு, உங்களுடைய வைப்ரேஷன் அந்த இடம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அதனால நீங்க அங்கதான் இருக்கணும். நீங்க எங்கேயும் போகக்கூடாது. உங்க சம்பந்தங்கள்லாம் உங்களுடைய படைப்பு, நீங்க தான் படைச்சீங்க. போன ஜென்மத்துல நீங்க கர்ம கணக்கு வழக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் உங்க கூட இருக்கிறாங்க. அவங்க கர்ம கணக்கு வழக்கு முடியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க உங்க கூட தான். அவங்க கூடயே இருங்க. ஆனா இருந்துகிட்டே புத்தி மூலமா சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யணும். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். இப்போது புதிய வீட்டையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கலியுகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், சங்கம யுகத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்க வேண்டியது பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் சொல்றாரு. இது எல்லையற்ற படிப்பாக இருக்கிறது அல்லவா. தந்தை போதனை தருவதால் குழந்தைகளுக்கு தான் நன்மை கிடைக்கிறது. சில குழந்தைகள் தனது தவறான நடத்தையினால தனக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்றாரு. உலக அரசாட்சியை அடைய முயற்சி செய்யறாங்க. ஆனா மாயா என்ற பூனை காதை கடித்து விடுகிறது. பாருங்களேன், எல்லா பிக்கேஸுமே லட்சுமி நாராயணன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் இந்த மாயா அவங்கள விடவே மாட்டுது. மாயான்ற பூனை காதை கடிச்சிடுதான். ஜென்மம் எடுத்த பிறகு நாங்கள் இந்த பதவி அடைவோம்ட்டு சொல்றாங்க. இப்ப பாபா குழந்தையானோடனே, பாபா நாங்க கண்டிப்பா லட்சுமி நாராயணன் ஆகி காட்டுறோம்ட்டு சொல்லுவோம் எல்லாருமே. ஆனால் மாயா என்ற பூனை அடைய விடுவதில்லை. ஆகவே பதவி தாழ்ந்து விடுகிறது. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மாயா டெஸ்ட் பேப்பர் கொண்டு வருது இல்லையா. மற்றவங்களுக்கு கூடங்க, நமக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும்ல, அதில் வச்சு அடிக்கும் இந்த மாயா. பற்றுல வச்சு அடிக்கும். கோபம், நமக்கு எதை பிடிக்காதோ அதை பேச வச்சு நம்மளை கோவப்பட வச்சு இப்படியெல்லாம் மாயா கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்கும். அது மாயான்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த புத்தி கூட நமக்கு இருக்காது. சில டைம்ல ஃபெயில் ஆயிடுவோம். இது மாயா, இதில் நான் தலையிடக்கூடாது, இது அடுத்தவங்க விஷயம், இது என்னுடைய விஷயம், எதுவுமே வேணாம்.
நம்ம ஃபரிஸ்தாவா பறந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த விஷயம் என்னது கிடையாது. எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்ட்டு பறந்து போயிட்டே இருங்க. யாரு முழுசா மர்ஜீவா ஆயிடுறாங்களோ அவங்க மாயா பூனைகிட்ட மாட்டவே மாட்டாங்க. ஃபரிஸ்தாவா பறக்கிறவங்க. யாரு இன்னும் சாகலையோ, குத்துயிரும் கொலையுருமா இருக்கிறாங்களோ அவங்க மாயாட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால பதவி தாழ்ந்துருதுன்றாரு. மாயா மிகுந்த வேகத்தோடு சண்டையிடுகிறது. இப்ப நம்ம எவ்வளவு பலசாலி ஆகிறோமோ அவ்வளவு பலசாலியா மாயா நம்ம கூட போரிடும். ஓஹோ! நீ ஈஸ்வரன்ட்டே போயிடுவியா? உனக்கு தகுந்த டெஸ்ட் பேப்பர கொண்டு வரேன் பாருன்ட்டு வச்சு வீழ்த்தும் நம்மள. ரொம்ப வேகமா சண்டை போடும். நம்மளால முடியாம, ஐயோ! என்னால முடியல மாயான்ட்டு விழுந்துருவோம். இருந்தாலும் பாபா ஹெல்ப் பண்ணுவாரு. பாபா கை குடுத்து எழுப்பி விடுவாரு. நம்மள விழுந்தே கிடக்க விட மாட்டாரு. எழுப்பி விடுவாரு. ஏன்னா, அவங்களுக்கு தகுந்த டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாயா வந்து ரொம்ப வேகமா வந்து சண்டையிடுதுன்றாரு. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனால் மாயா தொந்தரவு செய்கிறது. பாவம், இவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தால் நல்லது. என்னை நிந்தனை செய்வோராக ஆகிவிடக்கூடாது என தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. இருந்தாலும் பாபா வந்து பார்க்கறாராம். பாவம், இந்த குழந்தைகள் எவ்வளோ முயற்சி செய்றாங்க. அவங்க என்னையே நிந்தனை செய்யக்கூடாது அப்படின்ட்டு பாபா வந்து பாபாவுக்கு கருணை ஏற்படுதாம். சத்குருவை நிந்தனை செய்தால் பிராப்தி அடைய மாட்டார்கள். யாருக்கு நிந்தனை செய்றாங்க? சத்குருவுக்கு. சிவபாபாவிற்கு நிந்தனை செய்யக்கூடாது. அவரை திட்டுறது, எது நடந்தாலும் அவரை பிடிச்சி திட்டுறது. பாபா, நீங்க தான் மாயாவை அமுச்சு வச்சீங்க, உங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு எதுக்கெடுத்தாலும் பாபாவை திட்டினா அவருக்கு நிந்தனை ஏற்படுத்துற மாதிரி. அப்ப நல்ல பதவியை அடைய முடியாதுன்றாரு. தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது. கோவப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவதூறு நம்ம பரப்புறோம், பின்னாடி பேசுறோம், அவங்கள திட்டுறோம், நேராவே துக்கம் கொடுக்குறோம், பின்னாடி போய் பேசி துக்கம் கொடுக்குறோம், எது செஞ்சாலும் பாபாவுக்கு நம்ம செய்யற நிந்தனைன்னு சொல்றாரு. இதுல அகங்காரத்திற்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. இதுல நீங்க ஈகோக்காக தேக அபிமானத்துக்கான விஷயம் எதுவுமே இல்லை. இதுல அகங்காரப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. நீங்க என்ன நிந்திக்கிறீங்கன்னு சொல்றாரு. நல்லது. இதனால அவருக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவருக்கு அவர் சிவனேன்னு இருக்கிறாருல, யாரோ சிவனேன்னு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு போய் தொந்தரவு கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கே அந்த கர்மா ரிப்பீட் ஆகும்ல. அததான் அவர் சொல்றாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் அது கஷ்டம் வரும் குழந்தைகளேன்னு சொல்றாரு. ஏன்னா நான் கம்முன்னு இருக்கிறேன். என்னை போய் நீங்க வந்து கம்முன்னுங்கிற என்னை போயிட்டு நிந்தனை பண்றீங்க. ஒண்ணுமே செய்யாத அப்பாவி மேல பழிய போட்டா என்ன ஆகும்? அந்த நமக்கே வரும் அந்த தண்டனை. அதனால பாபா சொல்றாரு, நல்லது. இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதலை வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கோபம் மிகவும் கெட்டதாகும். இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதையை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும் பாபா சொல்றாங்க. வரதானம். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுக. இப்ப பாபா வந்துட்டாரு. அன்பு கடலே வந்துட்டாரு. அன்பே சிவம். நமக்கு அன்பு கொடுக்குறாரு. அந்த அன்பின் அடையாளமாக, அன்புக்கு கைமாறாக நம்ம அவருக்கு என்ன செய்யணும்னா, தன்னை மாத்திக்கிட்டு பாபாவுக்கு சமமாகணும். அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா எனக்கு சமமாகி காட்டுங்க, என்ன மாதிரி மாறி காட்டுங்களேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஆகக்கூடிய சம்பன்னம், பாபா சம்பன்னம் ஆகுக மற்றும் சம்பூர்ணமாகுக. அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கணும். எல்லா சக்திகளும் குணங்களும் நிரம்பி அப்படியே பாபா மாதிரி அப்படியே உலகத்திலேயே அத்தனை ஈஸ்வரன் இருக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து சம்பூர்ணம் ஆகணும். என்ன மாதிரி ஆகி காட்டுங்கன்னு சொல்றாரு. அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்க முடியாது. இப்ப அன்போட அடையாளம் என்ன தெரியுமா? இப்ப அம்மாவுடைய அன்புன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து குழந்தைகள் என்னதான் பண்ணாலும் அந்த குழந்தைகள்கிட்ட குறைய பார்க்க மாட்டாங்க. இது சரியில்லை, இது இப்படி. அம்மா அப்பா கூட திட்டுவாரு, ஆனா அம்மா வந்து குறைய பார்க்க மாட்டாங்க. ஆசையா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. என் குழந்தை இப்படின்ட்டு அவங்க அந்த குறைய பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறைய பார்க்கவே முடியாது. அன்பு இருந்துச்சுன்னா நம்ம அவங்க குறையே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தவங்க மேல நமக்கு அன்பு இருந்ததுன்னா, அவங்க அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்க மேல அன்பே இல்லைன்னு அர்த்தம்.
அன்பு குறையுதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம குறை சொல்றோம். அதனால அன்பின் அடையாளமானது அன்பானவர்கள் குறைய எப்பயுமே பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாதுன்னு சொல்றாரு. எங்க அன்பு இருக்குதோ அது தவற கூட தவறா பார்க்காதுன்னு சொல்றாரு. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையிலும் இது எனது விஷயம்ன்ட்டு புரிஞ்சு கொள்கிறார். யாரு? பிரம்மா பாபா. பிரம்மா பாபா எந்த விஷயத்தை கேட்டாலும், ஐயோ இது வேர் பகுதியில நடக்குதுன்னா, இது மத்தவங்கள்ட்ட நடக்குதுன்னா இது என்னுடைய குறை. நான் இத சரி பண்ணணும். இவங்க யாரு? என்னுடைய ஃபேமிலி. இப்ப நம்ம வீட்ல ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா, அதுக்கு பொறுப்பு யாரு? இப்ப அப்பா, அம்மா இருக்கிறாங்க. குழந்தைகள் தப்பு பண்றாங்கன்னா, அதுக்கு பொறுப்பு யாரு? அப்பா, அம்மா தானே பொறுப்பு எடுத்துக்கணும். அத சரி செய்யணும் இல்லையா? இது என்னுடைய தப்புன்ட்டு தான் அவங்க திருத்துவாங்க. அது மாரி தான் பிரம்மா பாபாவும், இது என்னுடைய ஃபேமிலி. இந்த பசங்க, இந்த குழந்தைகள் பிகேஸ் பண்ற தப்பு என்ன தான் பாதிக்குதுன்ட்டு, அவரு இது என்னுடைய விஷயம்னு சொல்லி புரிஞ்சுக்குவாராம். நம்மள என்ன பண்றோம்? அந்த மாத்தா தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மாதாஜி தப்பு பண்றாங்க. இது என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க? இப்படின்னு பேசுவோம் நம்ம. ஆனா அது உண்மையிலே நம்முடைய தவறு. நம்ம வேர் பகுதியில இருந்துட்டு நம்மளே அந்த தவறெல்லாம் துணை போகக்கூடாது அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அது மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு தப்புனா, அவங்க இப்படி, இவங்க இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். உலகத்துல ஏன் தவறு நடக்குதுன்னா, நம்ம சரியில்ல. வேர் பகுதியில நம்ம சரியில்லைனா தான் அங்கேயும் அந்த மாதிரி நடக்குது. அதனால எதையும் மற்றவங்கள்துன்னு பார்க்கக்கூடாது. எல்லாமே நம்முடையது. உலகமே நம்முடையது அப்படின்னு பார்க்கணுன்றாரு. பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக இப்ப பார்க்க விரும்புறாரு. இப்ப சிவபாபா அவரை மாதிரி நம்ம மாறணும்ட்டு விரும்புறாரு. சம்பன்னமா சம்பூர்ணமா பார்க்கறதுக்கு விரும்புறாரு. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்லி கேட்கிறாரு. பக்தர்களோ தலையை வெட்டி கொள்ளவும் தயாராக்குறாங்க. பக்தி பாருங்களேன், அந்த தீவிரமா செய்றாங்க. சிலர் வந்து, நீ நேர்ல வரலைன்னா நான் இடிச்சுக்கின்னு முட்டிக்கின்னு செத்துருவேன், தலையே வெட்டிக்குவேன்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் பக்தர்கள் தீவிர பக்தி செய்றாங்க, செய்யவும் செய்றாங்க. அதனாலதான் காசி கல்வெட்டுல போயிட்டு உடம்பு 2 துண்டா வெட்டிக்கிட்டு விழறாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த பழைய பிறவியோட பாவம்லாம் போயிடுதுன்னு சொல்லுவார் பாபா. ஆனா மறுபிறவி திரும்ப எடுப்பாங்க, எடுத்து திரும்ப பாவம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிவனுக்காக உடம்பே 2ஆ வெட்டிக்கிறாங்க அந்த காசி கல்வெட்டுல விழுந்து. பக்தர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமா பக்தி செய்றாங்க. தலையை வெட்டி கொள்ள கூட தயாரா இருக்கிறாங்க. நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம். பாபா சொல்றாரு, அதுக்காக போய் தலையெல்லாம் வெட்டிக்காதீங்க. நீங்க தலையை வெட்ட வேண்டாம். ஆனால் ராவணனின் தலையை வெட்டி விடுங்கள். இந்த 10 தலை ராவணன் இருக்கிறான்ல, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், 5 ஆணுக்கு 5 பெண்ணுக்கு. அந்த தலையை மட்டும் வெட்டுங்க போதும்னு சொல்றாரு. உங்களுக்கு அன்பு என் மேல இருந்துச்சுன்னா, இந்த ராவணனை விட்டுட்டு எனக்கு சமானமா, சம்பன்னமா, சம்பூர்ணமா ஆகி காட்டுங்க பார்க்கலாம்னு சொல்றாரு. ஸ்லோகன் தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவையாகும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலே மற்றவங்க சொல்லணும், இது ஒரு கோயில் மாதிரி ஒரு அனுபவம் ஆகுதுங்க, இங்க மூர்த்தி இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகுதுங்க, அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு வாயுமண்டலம், ஒரே அமைதியா இருக்கு, அன்பா ஃபீல் ஆகுது, ஒரு சுகமா இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க போதும், இந்த தண்ணி குடிச்சோடனே வயிறே நம்பி போச்சு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்பனா நீங்க அந்த மாதிரி ஒரு வாயுமண்டலத்தை உங்க வீட்டுல உருவாக்கி வைக்கணும். பாபா நினைவுல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக வைப்ரேஷன்ஸ் அந்த வாயுமண்டலத்தை சக்திசாலியா உருவாக்கி வைக்கும். அந்த மாதிரி யாரு அந்த சேவை செய்யறாங்களோ, சேவை செஞ்சீங்கன்னா, அந்த மாதிரி சேவை செஞ்சீங்கன்னா, அந்த சேவை தான் வந்து பாபாவுக்கு எல்லாத்த விட சிரேஷ்டமான சேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.